Hello students, 12th chemistry unit 6 solid stateல இதுக்கு முன்னாடி ரேடியஸ் ரேஷியோவும் அது பற்றின ஒரு 2 சம்ஸும் பார்த்தோம். இப்போ அடுத்தது imperfection in solid பார்க்க போகலாம். imperfection in solids அப்படின்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போது அக்கார்டிங் டு லா ஆஃப் நேச்சர், அதாவது ஒரு இயற்கையின் விதிப்படி எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. பட் நாம் என்ன படிச்சிருக்கோம், ஒரு கிறிஸ்டலின் சாலிட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு படிச்சிருப்போம். ஆனால் லா ஆஃப் நேச்சர் என்ன சொல்லுது, எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது, அதில் ஏதாவது ஒரு வகையான குறைபாடு இருக்கும், ஒரு வகையான டிஃபெக்ட்ஸ் இருக்கும், ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இம்பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸில், இந்த மாதிரி சாலிட் கிறிஸ்டல்ஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இன் சம் கேசஸில், இன்னும் ஒரு சில கேசஸில் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த இம்பர்ஃபெக்ஷன், இந்த சாலிடில் இருக்கக்கூடிய இம்பர்ஃபெக்ஷனால் யூசஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கோல்டு இருக்குது, இந்த கோல்டு பியூராக இருந்தால் நம்மளால் எந்த ஆர்னமெண்ட்டும் செய்ய முடியாது. இது கூட காப்பர் அப்படிங்கிறத நம்ம ஒரு இம்ப்யூரிட்டின்னு வச்சுக்கலாம். இந்த இம்ப்யூரிட்டி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஜுவல் பண்ணுறோமா, ஜுவல்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சிலிகான் அப்படின்னு ஒரு செமிகண்டக்டர் இருக்குது. இது செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் அப்படின்னா என்னது, அது எலக்ட்ரிசிட்டியை ஓரளவுக்கு தான் கண்டக்ட் பண்ணும், அப்படிதான், அதுதான் செமிகண்டக்டர். இந்த சிலிகான் கூட இதுக்கு சூட்டபுளான இம்ப்யூரிட்டிஸை நம்ம ஆட் பண்ணும்போது இதை சிலிக்கானை குட் கண்டக்டராக மாற்ற முடியும் நம்மளால். அதே மாதிரி நிக்கல், ஃபெரஸ், அந்த மாதிரி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட ஒரு சில எலமெண்ட்ஸை நம்ம மேக்னடைஸ் இல்லைனா டிமேக்னடைஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணி. அதனால் இதோட இதனால் இம்ப்யூரிட்டிஸை ஸோ இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன வகையான யூசஸ், இப்படி டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரக்சரில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டைப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டல் டிஃபெக்டை மொத்தம் 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட், இன்டர்ஸ்டேஷனல் டிஃபெக்ட் அண்ட் வால்யூம் டிஃபெக்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த 4 டைப்பில் நம்ம புக்கில் பாயிண்ட் டிஃபெக்ட், அதுவும் அயனிக் சாலிடில் இருக்கக்கூடிய பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாயிண்ட் டிஃபெக்டை ஃபர்தராக 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், செகண்ட் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அண்ட் தேர்ட் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா என்னென்னா, இப்போ 2 பக்கமும் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறீங்க, A + B. இப்போ இங்கே 2 மாலிகுல் ஆஃப் A எடுத்துக்கிறீங்க, இங்கே 2 மாலிகுல் ஆஃப் B எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு 4AB இருக்கணும். அப்போ தான் இந்த பக்கமும் வேலன்ஸ் ஆகிருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்னா அந்த வேலன்சி கரெக்டாக இருக்கணும். அதாவது ஒரு எலமெண்ட்டில் ஒரு 10 இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் புரோட்டான் இருக்குன்னா 10 இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரானும் இருக்கணும். இப்போ 10 புரோட்டான் ஒரு எலமெண்ட்டை விட்டு வெளியில் போகுதுன்னா 10 எலக்ட்ரான் வெளியில் போயிருக்கணும். அதை விட்டுட்டு கம்மியாக போனால் அது நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். ஸ்டாக்கியோமெட்ரிக்னா அதோட சார்ஜஸில், அதோட வேலன்சியில் எந்த வகையான குறைபாடுகளும் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். இந்த நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்னா இந்த டிஃபெக்ட் ஏற்படுறதுனால அதோட ஈக்குவேஷன் ஈக்லிபிரியமில் உங்களுக்கு கரெக்டாக வேலன்ஸ் ஆகாது. இப்போ ஒரு இடத்துல 2 குறைஞ்சதுன்னா இன்னொரு இடத்துல 1 தான் குறைஞ்சிருக்கும், இல்லை இந்த இடத்துல 3 குறைஞ்சிருந்ததுன்னா அந்த இடத்துல 1 தான் குறைஞ்சிருக்கும். ஸோ வேலன்சிங் ஈக்குவலாக இருக்காது.
இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு சாலிடுக்குள்ளே ஒரு இம்ப்யூரிட்டிஸ் போகிறதுனால எந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படித்தோன்னா அது இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்டை நம்ம வந்து இன்னொரு பேர் சொல்லியும் கேட்பாங்க. இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரின்சிக் டிஃபெக்ட், அப்படி இல்லைன்னா தெர்மோடைனமிக் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. தெர்மோடைனமிக் டிஃபெக்ட்னா என்ன? ஒரு ஹீட் நடக்கிறதுனால ஆகக்கூடிய டிஃபெக்ட்ஸ். சரிங்களா? இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்டை ஃபர்தராக இன்னும் 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்காட்கி டிஃபெக்ட், இன்னொன்று ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். அதே மாதிரி நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்டை ஃபர்தராக மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்னு இன்னும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் அடுத்தடுத்து நம்ம இந்த 1 2 3 4 5 வகையான டிஃபெக்ட்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போது ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்னா இதில் மெயினாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனயான், மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் cation and anions. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் NaCl கிறிஸ்டல் இருக்குன்னு வைங்க. இது Na+, இது வந்து கேட்டயான், Cl வந்து ஆனயான். இப்போது ஒரு இடத்துல 10 NaCl, ஒரு 50 NaCl இருக்குன்னு வைங்க. Na 50 Cl 50 இருக்குன்னா இதில் ஒரு 10 NaCl Na காணாமல் போயிருந்தால் Cl எத்தனை காணாமல் போயிருக்கணும்? 10 காணாமல் போயிருக்கணும். இப்படி இருந்தால் தான் இது வந்து ஸ்காட்கி டிஃபெக்ட். அதாவது ஸ்காட்கி டிஃபெக்டில் ஆனயானும் கேட்டயானும் ஒரே நம்பரில் தான், ஒரே மாதிரி தான் ஈக்குவல் நம்பராக மிஸ் ஆகும். இதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆனயான் அண்ட் கேட்டயானோட சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்பியர் இருக்குது அப்படின்னா இதில் ஆனயான்ஸ் இருக்கும், இந்த வாய்டில் தான் கேட்டயான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா அப்போ ஆனயான்ஸை விட கேட்டயான்ஸ் வந்து சைஸ் கம்மியாக தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து சைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். ரொம்ப ஈக்குவலாக பர்ஃபெக்ட் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் சைஸ் ஈக்குவலாக இருக்கணும். Size of the anion and cation is almost equal, almost similar, ஒரே மாதிரி சைஸாக இருக்கணும், கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோடு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் Na+ஆகவும் ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் Cl- ஆகவும் வச்சுக்கோங்க. ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் Na+. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு Cl- காணோம், மைனஸ் மிஸ்ஸிங். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு Na+ மிஸ்ஸிங். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் நம்பர், ஒரு Na+ காணாமல் போயிட்டு ஒரு Cl- காணாமல் போயிடுச்சு, ரெண்டுமே ஈக்குவலாக தான் காணாமல் போச்சு. ஒருவேளை இங்கே 2 Na, இப்போது இங்கே ஒரு Na போச்சு, இப்போ இந்த எண்ணேவும் போயிருந்து, இங்கே ஒரு Na போயிருந்ததுன்னா இப்போ இங்கே எங்கேயாவது ஒரு Cl மிஸ் ஆகிருக்கும். ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனயான் அண்ட் கேட்டயான் மிஸ் ஆகுது. கேட்டயான்னா C+, ஆனயான்னா
ஏ மைனஸ், அதாவது புரோட்டான்ஸை கேட்டையானும் எலக்ட்ரான்ஸை ஆனையான்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ். ஸோ இப்போ ஒரு சாலிட் இருக்குது. இப்போ ஒரு 50 Na இருக்கணும், 50 Cl இருக்கணும்னு வைங்களேன். அதில் ஒரு 10 Na போயிடுச்சு. ஸோ 40 Na தான் இருக்குது, ஒரு 40 Cl தான் இருக்குது அப்படின்னா அந்த சாலிடோட டென்சிட்டி என்ன ஆகும்? குறையும். ஸோ ஸ்காட்கி டிஃபெக்டில் இந்த டிஃபெக்ட் ஏற்பட்டால் டென்சிட்டி ஆஃப் த solid decreases. இதுதான் இதுக்கான முக்கியமான 3 பாயிண்ட்ஸ். அதாவது ஸ்காட்கி டிஃபெக்டில் ஆனையானும் கேட்டையானும் எப்படி டிஃபெக்ட் இருக்கும்? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனையானும் கேட்டையானும் மிஸ் ஆகும். இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட் எந்த மாதிரி இருக்கக்கூடிய சாலிடில் டேக்ஸ் பிளேஸ் ஆகும்? ஆல்மோஸ்ட் ஆனையானும் கேட்டையானும் சிமிலர் சைஸாக இருக்கணும். ஈக்குவலன் சைஸாக இருக்க தேவையில்ல, சிமிலர் சைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆகிறதுனால the density of the solid become low, the density of the solid decreases. சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போது வெனீடியம் மோனாக்சைடு அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த வெனீடியம் மோனாக்சைடை நம்ம டென்சிட்டி செக் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து தியரட்டிக்கலாக டென்சிட்டி செக் பண்ணோன்னா அதோட டென்சிட்டி 6.5 கிராம் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்ட்டு வரும். பட் ஆக்சுவலாக நம்ம லெபார்ட்ரியில் இந்த வெனீடியம் மோனாக்சைடோட டென்சிட்டி எவ்வளோவா இருக்கும்? 5.6 கிராம் சென்டிமீட்டர் கியூபாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இவ்வளோ இருக்க வேண்டியது நம்ம தியரிட்டிக்கலாக செக் பண்ணும்போது. பட் லெபார்ட்ரியில் நம்ம டென்சிட்டி செக் பண்ணணுன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 14% ஆஃப் த சாலிட் வந்து இந்த டிஃபெக்டில் அஃபெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கேப்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுனால, இப்போ ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த அயான்ஸ் எல்லாம் அதோட பிளேஸில் க்ளோஸ்லி பேக்டு இருக்கிறதுனால அது பாட்டுக்கு அதே இடத்துல இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோமா? பட் இந்த மாதிரி கேப்ஸ் கிரியேட் ஆகிறதுனால அயான் வந்து நகர ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே இருக்கிற அயான்ஸ் வந்து மூமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்காட்கி டிஃபெக்ட். அடுத்தது ஃப்ரிங்கல் டிஃபெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரிங்கல் டிஃபெக்ட் அப்படின்னா இங்கே நம்ம என்ன சொன்னோம்? மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் வந்து ஸ்காட்கி டிஃபெக்டில். ஃப்ரிங்கல் டிஃபெக்டில் அந்த அயான் வந்து மிஸ் ஆகாது, பட் இட் டிஸ்லொகேட்ஸ். டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அயான் இந்த இடத்த விட்டுட்டு வேறு எங்கேயாவது, அதாவது இப்போ ஒரு கிறிஸ்டலின் செக்ஷன்னா இதை வந்து நம்ம வந்து 2Dயில் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு ரோ இருக்கும், இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப்பில் எங்கேயாவது போய் டிஸ்லொகேட் ஆயிரும். அதோட லொக்கேஷனை விட்டுட்டு வேறு ஒரு லொக்கேஷனில் வெளியில் போயிடும். இதுக்கான கண்டிஷன்ஸ் இது எந்த மாதிரி கிறிஸ்டல்ஸில் டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னா, கேட்டையானும் ஆனையானும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கணும். டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கணும். அதாவது கேட்டையான் வந்து பெருசாகவும் ஆனையான் வந்து குட்டியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இது டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இது வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக்கை அஃபெக்ட் பண்ணாது. இதுலேயும் ஸ்டாக்கியோமெட்ரிக் அஃபெக்ட் ஆகாது, இதுவும் ஸ்டாக்கியோமெட்ரிக்கை அஃபெக்ட் பண்ணாது. இட் டஸ் நாட் அஃபெக்ட் ஸ்டாக்கியோமெட்ரி. அதே மாதிரி இது டென்சிட்டியும் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ இந்த எலமெண்ட்டில் இப்போ ஸ்காட்கி டிஃபெக்டில் இதில் இருக்கிற ஆனையானும் கேட்டையானும் வெளியில் மிஸ் ஆகி போயிடுது. பட் இந்த ஃப்ரிங்கல் டிஃபெக்டில் மிஸ் ஆகாது, டிஸ்லொகேட் தான் ஆகுது. அதனால் தன்னோட லொக்கேஷனை விட்டுட்டு வேறு எங்கேயாவது ஒரு லொக்கேஷனில் போய் செட் ஆகிடுது. அப்போது இதில் வந்து டென்சிட்டி, இதோட டென்சிட்டி அஃபெக்ட் ஆகாது. இட் டஸ் நாட்
affect its density. இதை நான் இந்த மாதிரி drawing போடாமல் உங்களுக்கு நான் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், என்ன காம்பவுண்ட் எடுத்திருக்காங்கன்னா சில்வர் புரோமைடு எடுத்திருக்காங்க. இந்த நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் புரோமின், இந்த பாசிட்டிவாக இருக்கிறது எல்லாமே சில்வர்னு வச்சுக்கோங்க. இப்போது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சில்வர் மிஸ் ஆகிருக்கா, இந்த இடத்துல ஒரு சில்வர் மிஸ் ஆகிருக்கு. இந்த மிஸ் ஆன சில்வர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரிங்கிள் டிஃபெக்ட்னா டிஸ்லொகேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல மிஸ் ஆன சில்வர் இந்த இடத்துல ஒரு கேப்புக்கு இந்த பாருங்கள், இந்த ரெண்டு ஆனையானுக்கும் பின்னாடி இந்த இடத்துல போய் உக்காந்துருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல மிஸ் ஆன அந்த ஆனையான் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு கேட்டையானுக்கு நடுவில் போய் இங்கே உட்காந்துருக்கு. ஸோ டிஸ்லொகேட் ஆகிருக்கு. சரிங்களா, இதுதான் டிஸ்லொகேஷன். இந்த மாதிரி டிஸ்லொகேஷன் நடக்கிறதுனால இது இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது, இதோட டென்சிட்டி அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸில் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் பார்க்கலாம். இப்போது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் இதுலேயே நேம்லேயே இருக்குது. மெட்டல் எக்ஸஸ்னால் என்னது, அதிகப்படியான மெட்டல்ஸ் இருக்கிறதுனால நடக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ். ஜென்ரலாக மெட்டல்ஸ் அப்படின்னாவே அது கேட்டையான் தான். மெட்டல்ஸ்னால் எப்போவுமே பாசிட்டிவ்லி சார்ஜாக தான் இருக்கும். ஸோ மெட்டல்ஸ்னால் என்னது, கேட்டையான். அப்போ அதிகப்படியான கேட்டையான்ஸ் இருக்கிறதுனால நடக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ். இது நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். அப்போ என்ன நடக்கும், இதிலேருந்து ஒரு மெட்டல் மட்டும் வெளியில் போகலாம், இல்லை இதுக்கு பதிலாக ஒரு ஆனையான் கூட எக்ஸஸ் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சரில் இப்போ NaCl எடுத்துக்கலாம். NaCl மெட்டல் தானே, சோடியம் மெட்டல் தானே. இப்போது ஒரு 10 Na இருக்குது, 10 Cl இருக்குது. இந்த இடத்துல மெட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த Cl டிக்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு மெட்டலோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 Na இருக்குது, 10 Cl இருக்குது. இதிலேருந்து ஒரு 2 Cl வெளியில் போயிடுச்சுன்னா இங்கே 8 Cl ஆயிரும். பட் இங்கே 10 Na அப்படியே தான் இருக்கும். இதுவும் மெட்டல் எக்ஸஸ் தான். ஆமாம் தானுங்களா. அதே மாதிரி ஒரு 10 Na இருக்குது, அந்த இடத்துல இன்னும் இங்கேயும் 10 Cl இருக்குது. ஒரு வேளை இந்த இடத்துல இன்னும் 2 Na ஆட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல 12 Na ஆயிரும். இங்கே 10 Cl தான் இருக்கும். இதுவும் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் தான். சரிங்களா, இப்படி மெட்டல்ஸ் குறைஞ்சதுன்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னா, ஒன்றா ஆனையான் குறையலாம், இல்லை கேட்டையான் இன்க்ரீஸ் ஆகலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆனையான் குறையிறத பற்றி பார்க்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனையான் வேக்கன்சிஸ். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு NaCl ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். இப்போது இப்படி ஒரு NaCl ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் Na+ஆகவும் ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் Cl- ஆகவும் வச்சுக்கலாம். இப்போது இதை நாம் ஒரு சேம்பரில் வச்சு ஹீட் கொடுக்குறோம். கீழே ஹீட் பண்ணுறோம். இப்போ ஹீட் பண்ணுறோம், இதுக்குள்ளே சோடியம் வேஃபர், அதாவது சோடியமாக வேஃபர் ஸ்டேட்டில் நம்ம உள்ளே விட்டு ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்கள், ரியாக்ஷன் எழுதுகிறேன். Na ஹீட் பண்ணும்போது Na+ மாறும். இது Na+ மாறுச்சுன்னா என்ன, இந்த Na இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. இப்போது இந்த Na+ இருக்கு இல்லையா, இந்த Na+ போயிட்டு என்ன பண்ணும், இந்த கிறிஸ்டல் மேலே, இந்த சாலிட் மேலே இருக்கக்கூடிய ஒரு குளோரின் அயான் கூட ரியாக்ட் ஆகி NaCl வெளியில் போயிடும். அப்போ Na+ போயிட்டு ஒரு குளோரின் மைனஸ் கூட, இங்கே இருக்கக்கூடிய ஒரு குளோரின் மைனஸ் கூட ரியாக்ட் ஆகிட்டு NaCl வெளியில் போயிடும். அப்போ NaCl வெளியில் போச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு Cl தூக்கிட்டு அது NaCl போயிடுச்சு. இந்த இடம் உங்களுக்கு வேக்கண்ட் ஆயிடுச்சு. அப்போது ஒரு மெட்டல் எக்ஸஸாக இதுக்கு பேர் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனையானிக் வேக்கன்சி. இந்த இடத்துல ஆனையான் வேக்கண்ட் ஆயிடுச்சு. ஆனையான்னா என்னது, ஆனையான்னா
நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸை தான் நம்ம ஆனயான்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 6 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. பட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. பட் எலக்ட்ரான்ஸ் வந்து 5 தான் இருக்குது. ஆனயான் வந்து 6 இருக்குது. கேட்டயான் வந்து 5 தான் இருக்குது. இப்போது இதுக்கு பேர் தான் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். இதுவும் இன்பேலன்ஸாக இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணி ஆகணும். யாராவது ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான், சோடியம் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான் வெளியில் வந்துச்சு இல்லையா? இந்த எலக்ட்ரான் போயிட்டு இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான் ஜாயின் ஆகி அந்த இடத்த ஃபில் பண்ணும். இந்த ஃபில் பண்ணக்கூடிய இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? எஃப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் சென்டருங்கிறது எஃப் சென்டர்னா ஃபார்பன் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் வேர்டு தான். ஃபார்பன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் சென்டர் அப்படி இல்லைன்னா கலர் சென்டர். இதுக்கு ஏன் எஃப் சென்டர் இல்லைன்னா கலர் சென்டர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NaCl வந்து ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உப்பு வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இப்போது இந்த ப்ராசஸ் நடந்து இந்த எலக்ட்ரான் போயிட்டு ஜாயின் ஆகும்போது இது வந்து எல்லோ கலரில் மாறிடும். இது என்ன கலரில் மாறும்? எல்லோ கலரில் மாறிடும். ஸோ இதனால தான் இந்த மாதிரி டிஃபெக்ட் நடக்கும்போது அந்த எலமெண்ட்டோட கலர் சேஞ்ச் ஆயிடுது. சரிங்களா? இப்போது இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. இப்போ ஜென்ரலாக நம்ம NaCl என்ன சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? சோடியம் குளோரைடை NaClன்னு சொல்லுவோம். இப்போது இது கூட ஒரு எலக்ட்ரான், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு Cl ரிமூவ் ஆகிட்டு ஒரு எலக்ட்ரான் போய் ஜாயின் ஆனதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு Cl ரிமூவ் ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு பேர் Na+1 Cl அப்படி இல்லைன்னா Na1+X Clன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ அடுத்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆனயான் ரிலீஸ் ஆகிட்டு கேட்டயான் மெட்டல் எக்ஸஸாக இருந்தால் என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோம். இப்போது எக்ஸ்ட்ரா கேட்டயான், அதாவது எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கிறதுனால என்ன மாதிரி அஃபெக்ட் எல்லாம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போது ஜிங்க் ஆக்சைடை எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்? Zn2+ O2 போயிட்டு அதில் இங்கே 2+ 2 ப்ரோட்டான் வெளியில் வந்திருக்குன்னா 2 எலக்ட்ரான் வெளியில் போகணும் இல்லையா? 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. அப்போது Z2 ஒன்று இருக்குது, O2. அப்போ இங்கே ஹாஃப் போட்டுக்கிட்டோன்னா ஒரு ஆக்சிஜன் கணக்கு தான் வந்துச்சு. ஓகே. இப்போ இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிருச்சுன்னா இப்போ என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல இந்த Zn2+ வெளியில் போச்சு இல்லையா? அது போயிட்டு இந்த வாய்டு எங்கேயாவது இருக்கும் இல்லையா? இந்த வாய்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கும். இப்படி போய் எங்கேயாவது டிஸ்லொகேஷன் ஆயிரும். அப்போது இந்த இடத்துல ஜிங்க் வந்து ஒரு ஜிங்க் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு ஒரு ப்ளஸ்ஸுன்னா
1 2 3 4 5 5 பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்குது, 5 நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்குது. இதில் இந்த Zn 2+, அப்போ Zn 2+ஆக உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சுன்னா அப்போ இதிலேருந்து இன்னொரு 2 எலக்ட்ரான், அப்போ என்ன ஆயிரும், இதோட ஒரு 2 சேர்ந்துக்கும். அப்போ 7 பாசிட்டிவ் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்போது இதை சரி பண்ணுறதுக்காக என்ன நடக்கும், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துச்சு இல்லையா, இது போய் இதை அஃபெக்ட் பண்ணி இங்கே அட்டாச் பண்ணும். இந்த 2 எலக்ட்ரான் இது கூட போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். அப்போது இதுவும் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் மாறும். இதுவும் ஒயிட்டாக தான் இருக்கும், இதுவும் எல்லோ கலரில் தான் மாறும். சரிங்களா. இப்படி தான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், அதாவது ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் எக்ஸஸாக இருந்ததுன்னா எந்த மாதிரியெல்லாம் டிஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். இப்போது இந்த நேம்லேயே இருக்குது டிஃபிஷியன்சி. இப்போது ஒரு எலக்ட்ரான், அதாவது ஒரு புரோட்டான் குறைபாடாக இருக்கிறதுனால, இப்போ ஒரு மெட்டல் வந்து குறைபாடாக இருக்கிறதுனால என்னென்ன டிஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மெட்டல் வந்து அதிகமானால் நம்ம என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு மெட்டல் குறையிறதுனால நமக்கு என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இதில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த இடத்துல லாஸ் ஆஃப் கேட்டயான், இந்த இடத்துல என்ன நடக்கும், லாஸ் ஆஃப் கேட்டயான் நடக்கும். இது எந்த மாதிரி கண்டிஷனில் நடக்கும்னா, இப்போ இந்த ஆனயானுக்கும் கேட்டயானுக்கும் உள்ள ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டிஃபர் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போது ஒரு எலமெண்ட் இருக்குது, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1+ இருக்கலாம், இல்லை 2+ இருக்கலாம், இல்லை 3+ இருக்கலாம், இல்லை 6+ இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி அந்த எலமெண்ட் இப்போ ஆனயானுக்கும் கேட்டயானுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் டிஃபர் இருக்கணும். அந்த மாதிரி எலமெண்ட்ஸில் மட்டும்தான் இது வந்து இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து நடக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபெரஸ் ஆக்சைடு FeO, இந்த FeO எப்படி பிரியும், ஃபெரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2-. ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிட்டிவில் இருக்குது, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா. இப்போ பாருங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய க்ரீன் கலர் ப்ளூ கலர் ரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே O2-, இது எல்லாமே ஆக்சிஜன். இந்த பெரிய பால்ஸ் இருக்குது, இந்த சின்ன ரெட் பால்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே Fe2+, ஃபெரஸ் 2+ஆக இருக்குது. இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டில் ஒரு Fe2+ வெளியில் போயிருச்சு அப்படின்னா இந்த இந்த சாலிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய 2 Fe2+ வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை 3+ஆக மாற்றிக்கும், Fe3+ஆக மாற்றிக்கும். அதாவது ஒரு Fe2+ வெளியில் போச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய 2 Fe2+ வந்து Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிரும். இதை நான் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் O2-, இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் Fe2+ன்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6 Fe2+ இருக்குது, 6 O2- இருக்குது இந்த நான் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Fe2+ வெளியில் போயிடுச்சு, இது வந்து வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாமா. அப்போ என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன், ஒரு Fe2+ போயிடுச்சுன்னா 2 Fe2+ வந்து Fe3+ஆக கன்வெர்ட் ஆயிரும்.
ஓகேங்களா, மீதி எல்லாமே 2 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இப்போது பாருங்கள், இதுக்கு முன்னாடி 6 இருந்தது, அப்போ அதோட வேலன்சி 12. இதுக்கும் 12 ஆக்சிஜன் இருந்தது, Fe2 + O2-. இப்போது இதில் ஒரு Fe2 + வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல 11 Fe தான் இருக்கும், இந்த இடத்துல 12 FO- இருக்கணும். பட் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன், 2 எலமெண்ட் வந்து Fe2 ப்ளஸ்ஸாக இருந்து Fe3 ப்ளஸ்ஸாக மாறிடும்னு சொன்னேன். பாருங்கள், இப்போ ஆக்சிஜனோட வேலன்சி பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10, 12 தான் இருக்குது. அதே மாதிரி Feயோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 தான் இருக்கணும். 10 இருக்குது. ஆனால் 2 Fe2 + 3 ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ என்ன நடக்கும், 2, 4, 6, இங்கே ஒரு 3 இருக்குது, 6 9, 9 + 3 12. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, பேலன்ஸ் ஆயிடுச்சா, 12, இங்கேயும் 12. இதுக்கு பேர் தான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். அதாவது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்னா ஒரு கேட்டையான் வெளியில் போகுது அப்படின்னா அதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய 2 கேட்டையானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபெக்ட்டுக்கான முதல் பாசிபிலிட்டி என்னது, அதாவது இதில் இருக்கக்கூடிய ஆனையானும் கேட்டையானும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கணும். மேபி ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கலாம், பாசிட்டிவ் மைனஸாக இருக்கலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் அண்ட் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்கில் இருக்கிற 4 டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது இம்பியூரிட்டி டிஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். இது என்ன சார் இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடியது தான். இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ். இப்போது ஒரு அயானிக் சாலிடை நாம் ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறதுனால அதில் நாம் ஒரு டிஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் AgCl சில்வர் குளோரைடு இருக்குதுன்னு வைங்களேன், அதை வந்து கேட்மியம் குளோரைடு கூட நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, இது வந்து சில்வர் குளோரைடுங்கிறது ஒரு மெட்டல், ஒரு அயானிக் கிறிஸ்டல். இது கூட கேட்மியம் குளோரைடுங்கிறது ஒரு இம்பியூரிட்டி. இந்த கேட்மியம் குளோரைடு போடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது AgCl இருக்குது அப்படின்னா ஏஜியோட வேலன்ஸ் ஸ்டேட் வந்து Ag+ தான். அப்போ Ag1+ பிரியும். இதே கேட்மியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட வேலன்ஸில் வந்து Cd2+ பிரியும். புரியுதுங்களா? இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு Ag வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த கேட்மியம் 2+ போயிட்டு இந்த இடத்துல ஒரு இடத்த அட்டாக் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு கேட்மியம் 2+ உட்காந்துருது, Cd2+ உட்காந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போது இதோட வேலன்ஸ் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு Ag1 வெளியில் போயிடும். இப்போது இந்த இடத்துல கேட்மியம் உங்களுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா இதோட வேலன்சி பாருங்கள், 2 மைனஸ் சார்ஜ் வந்து 2 4 1 2 3 4 5 6 இருக்குது. சரிங்களா, 6 இருக்குது. அப்போ சில்வரும் 6 தான் இருக்கும். ஸோ 6+ இருக்கும், 6- இருக்கும். இப்போது இந்த கேட்மியம் உள்ளே போகிறதுனால இன்னொரு கேட்மியம் உள்ளே போச்சுன்னா
இங்கே பாசிட்டிவ் 7 இந்த இடத்துல எலக்ட்ரான் 6. ஸோ இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக என்ன நடக்கும்னா, இந்த எலமெண்ட்டில் இருந்து எங்கேயாவது இருக்கிற ஒரு ஏஜி அது அப்படியே வெளியில் போயிடும். ஏஜி ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடும். அப்போ இந்த ஏஜி ப்ளஸ் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இங்கே 2 இருக்கிறதா அர்த்தம். கேட்மியமும் இருக்குது, சில்வரும் இருக்குது. ஸோ பாருங்கள், 2 4 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் வந்து 6 இருக்குது. புரோட்டான் 4 5 6 இதுவும் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவலைஸ் ஆயிடுச்சா? இதுதான் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். அதாவது ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட் பண்ணக்கூடிய ஒரு இம்ப்யூரிட்டி அந்த எலமெண்ட்டோட போய் அட்டாச் ஆகிக்குச்சுன்னா அப்போது அந்த பியூர் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டையான் வெளியில் போயிடும். அதாவது ஒரு அயனிக் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டையான் கிட்ட இம்ப்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டையான் போய் ஆட் ஆகிக்குச்சுன்னா அந்த பியூர் மெட்டலில், அந்த அயனிக் சாலிடில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் வந்து வெளியில் போயிட்டு உங்களுக்கு வந்து வேலன்ஸை ஈக்குவலைஸ் பண்ணும். இதுதான் வந்து இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நம்ம சாலிட் ஸ்டேட் லெசனை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நான் ஒரு லெசன் எடுக்கிறேன். அதையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.